எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, படர்தாமரை அப்படிங்கிறது நம்ம தோலில் வந்தால் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். படர்தாமரை பொதுவாக நிறைய வகை இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டினியா பெடிஸ். இது வந்து கால்கள்லேயும் கால்களோட விரலோட இடுக்குலையும் வரக்கூடியது. இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். இதை வந்து ஆங்கிலத்தில் ஆத்லட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெர்மட்டோஃபைட் அப்படிங்கிற ஒரு ஃபங்கைனால தான் உருவாகக்கூடியது. கால்களில் வரக்கூடிய இந்த படர்தாமரை 3 முக்கியமான பூஞ்சைகளால் தான் வரக்கூடியது. அதோட பேர்கள் என்னென்ன அப்படின்னா, ட்ரிகோஃபைட்டம் ரோப்ரம், ட்ரிகோஃபைட்டன் இன்டர்டைஜிட்டேல், எபிடோஃபைட்டன் ஃப்ளோகோசம் அப்படிங்கிற 3 கொடுமையான ஒரு பூஞ்சைகள்னாலாம் வரக்கூடியது. இது எதுக்கு கொடுமையானதா அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படர்தாமரை அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம தோள்களில் வந்தாலே சும்மாவே போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்களில் வேற வருது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப இரிட்டேட்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இந்த படர்தாமரை வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இந்த கால்களில் வரக்கூடிய இந்த டினியா பெடிஸ் அப்படிங்கிற படர்தாமரை வர்றதுக்கு 3 முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெறுங்காலிலே இந்த பப்ளிக் டாய்லெட்டு பாத்ரூம்லாம் நடப்பாங்க, அவங்களுக்கு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரு ஷூ போட்டுக்கிட்டு ரொம்ப அது வந்து கால்களில் வியர்வை வந்து உண்டாகும், அவங்களுக்கும் வந்து வரும். 3வதுன்னு பார்த்திங்கன்னா, சும்மாவே நிறையா பேருக்கு உள்ளங்காலில் நிறைய வியர்வை சுரந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நடக்கும்போது சரி, சும்மா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஒரு ரீசனும் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தோலில் படர்தாமரை இருக்குது அப்படின்னா அது டேரெக்டாக உங்களுக்கு கால்களில் வேர்க்குது அப்படின்னா அந்த இடத்துல வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. படர்தாமரைக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள், அதாவது ஆயின்மெண்ட் அவைலபிளாக இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, டெர்பினாஃபைன், குளோட்ரிமசோல் அப்படி இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் இருக்கான்னு பாருங்கள். இது 2 இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து சூப்பரான க்ரீம். அதை வந்து போடுங்க, ஓகேங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஆனால் அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்பினாஃபைன் தான், 2வது குளோட்ரிமசோல். இது 2மே கிடச்சிது அப்படின்னா அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த க்ரீம் உடனே வந்து வாங்கிடுங்க. அதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட காலை நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. முக்கியமாக அந்த கால் இடுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சிருங்க. துடைச்சிட்டு இந்த க்ரீம் எடுங்க, டெர்பினாஃபைனோ குளோட்ரிமசோலோ ஏதோ ஒன்று, அதை எடுத்து போடுங்க. படர்தாமரை இருக்குது அதில் மட்டும் போடுவேன் அப்படின்னா கிடையாது. அதை தாண்டி கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த வெறும் தோல், படர்தாமரை இல்லாத தோல் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுலேயும் அப்ளை பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணிட்டு உங்களோட அந்த பேக்கில் பாருங்கள், அந்த க்ரீமை இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் போட்டிருக்கோம் எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4 வாரத்துக்கு அது போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியே சில பேர் அது சரியாகிற மாதிரி அது காமிச்சிக்கும், அப்போவே நிப்பாட்டிடுவாங்க. அது நிப்பாட்டுறதுனால தான் அது திரும்பியும் வருது. அது சரியான மாதிரி இருந்தாலும் கூட கொஞ்ச நாள் அதை வந்து போடுங்க, சரிங்களா? போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது வந்து நிறைய பேர் நம்ம சேனல்லே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நிறையா பேருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு படர்தாமரைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு டாக்டர் வந்து ஆன்டிஃபங்கல் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே வந்து டெர்பினாஃபைன் டேப்லெட்ஸ் தான். நீங்கள் டாக்டர் போய் கேட்டிங்க அப்படின்னாலும் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களோட கால் இடுக்குகளெல்லாம் நல்ல ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு துடைச்சிருங்க. அடுத்து நீங்கள் ஷூ போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஷூவை நல்லா வெயிலில் காய வைங்க. அடுத்து சாக்ஸ் வந்து அதிக நேரம் பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க. உங்களோட ஷூவில் பார்த்திங்கன்னா டெட்டால் ஆன்டிஃபங்கல் ஸ்ப்ரேன்னு ஒன்று வந்து கடையில் கிடைக்கும், அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெறும் காலில் பப்ளிக் பாத்ரூம், டாய்லெட் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறத தவிர்த்துங்க. செப்பலாவது நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது இந்த படர்தாமரை ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து சரி பண்ணிடுங்க. அவங்களுமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க, அதுதான் சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் 10 டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படர்தாமரை சரியாகாத பட்சத்தில் கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஈஸியாகவே அதை குணப்படுத்திடுவாங்க. நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப நாள் ஆகிருக்கும், அது வந்து சரி பண்ண முடியாமல் போயிருக்கும். அதனால் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணியுமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க.
வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாட்டும் டவுட் இந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.